கிருபையை கர்த்தர் கொடுத்ததற்காக ஹalleluya. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து ஹalleluya. இதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, அந்த தேவாதி தேவனை ஹalleluya. கர்த்தாதி கர்த்தரை, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரை ஹalleluya. சர்வ வல்லமையுள்ள திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிற தேவன் அவர் ஹalleluya. நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போமாக. கடந்த நாட்களிலே, கடந்த நிமிடம் முதல், கடந்த நொடி முதல் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதித்த தேவன் அவர் ஹalleluya. அற்புதமாய் நம்மை பாதுகாத்தாரே, நம்மை அரவணைத்தாரே, நம்மை தப்புவித்த தேவனை இந்த காலவேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை ஹalleluya எண்ணி முடியா நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே ஹalleluya. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று வாக்கு கொடுத்தவர் ஹalleluya. நன்மையினால நம்மை நிரப்பினவர், அவருடைய கிருபையினால நம்மை பாதுகாத்தவர் ஹalleluya. நாம் நிர்மூலமாகாதபடி ஹalleluya அவருடைய சமூகத்தில் வந்து அவரை துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாரே ஹalleluya. எத்தனை பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த காலவேளையில் ஹalleluya காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த காலவேளையில் அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்த தேவன் அவர் ஹalleluya. அவர் உண்மையுள்ளவராய், வாக்கு மாறாதவராய், பொய்யுரையாத தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஹalleluya ஒரு வார்த்தையோ தவறி போகாதபடி அதை நிறைவேற்றுகிறவர் ஹalleluya. சொன்னதை செய்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்தவர் ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர் வாக்கு தத்தங்களின் தேவனாய், உடன்படிக்கையின் தேவனாய் ஹalleluya உயிருள்ள தேவனாய் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராய், இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களிலோ உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஹalleluya. எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஹalleluya எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்தாரே, நம்மை அரவணைத்தாரே, நம்மை தப்புவித்தாரே, நம்மை தாங்கினாரே, நம்மை சுமந்தாரே ஹalleluya, நம்மை ஏந்தினாரே ஹalleluya, நம்மை உயர்த்தின தேவனே ஹalleluya. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போமா ஹalleluya. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், உன்னதங்களை உட்காரும்படியாய் நமக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்தவர் ஹalleluya. நன்றி தகப்பனே. பாக்கியம் பெற்றவர்களாய், ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாய் இந்த காலவேளையில் அவரை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினால ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் உன்னத தேவன் அவர் ஹalleluya. உன்னதமானவரை உயர்த்தும்படியாய் ஹalleluya, உயிருள்ள தேவனை சேவிக்கும்படியாய் ஹalleluya, நம்மோடு கூட பேசுகிறவரை ஹalleluya, இடைப்படுகிற தேவன் அவர் ஹalleluya. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹalleluya. நம்மை மறவாத நேசர் அவர், ஒருபோது நம்மை விட்டு மறவாதவர், நம்மை மறக்காமல் ஹalleluya எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நினைவு கூறுகிறவர். இதோ நான் உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், உன் மதில்களே போதும் என் கண் முன்னே இருக்கிறது என்று சொன்னவர் ஹalleluya. எப்பொழுது நம்மை ஹalleluya ஹalleluya உடைய பாதைகளை அவர் ஹalleluya கவனித்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார் ஹalleluya. நம்முடைய நடைகளை கவனித்து பார்க்கிறவர் ஹalleluya. பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை காண்கிற தேவனே எல்ரோயாய் ஹalleluya. எங்கள் இருதயத்தில் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இன்று எங்கள் மத்தியிலே தகப்பனே அப்பா, தகப்பனே நீர் என்ன அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர் ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவர் ஹalleluya. அவருடைய கிருபையால் நம்மை நடத்தினாரே, நம்மை பாதுகாத்த தேவன் அவர். தண்ணீரை கடக்கும்
போதோ, ஆறுகளை கடக்கும் போதோ, அக்கினுடாய் நடந்தாலோ, சிங்க கபிலே போட்டாலோ, ஹalleluya, எல்லா சூழ்நிலையின் நடுவிலே வந்து நம்மை விடுவிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர். ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya. இந்த காலவேளையிலே தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரையும் அவருடைய முகங்களை பிரகாசிக்கப்படுகிறவர், அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர். ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் தகப்பனை எங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ஆராதனை வேலையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த நிமிஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையை ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஆம் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய், இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றி துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் பாடல் மூலமாக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஆராதனை வேளையிலே தகப்பனே எங்களை பலப்படுத்துவீராக. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளட்டோம் ராஜா. ஹalleluya. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரே துதிக்கும்படியாய், ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாய், நன்றி அறிதலை ஏறெடுக்கும்படியாய், கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறும்படியாய், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று வாக்கு கொடுத்த தேவன். ஹalleluya. விடுதலையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் கர்த்தர் விடுதலை தர வல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பவுலும் சீலாவும் ஆண்டவரே சிறைச்சாலையில் துதித்த போது அவர்களை விடுவித்த அதே ஆண்டவர் இந்த காலவெளியில் தகப்பனே, எப்படிப்பட்ட ஒரு கட்டாய் காணப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சிறைப்பாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவைகளை விடுவிக்க நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. விடுதலையோடு உம்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. துதி செய்ய தொடங்கின போது நீர் விடுதலை தருகிற தேவனப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக, நீரே இடைப்படுவீராக. ஹalleluya. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வார்த்தையில் கொண்டு எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையில் கொண்டு எங்களை உருவாக்குகிற தேவன், எங்களை சீர்படுத்துகிற தேவன், எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன், எங்களை உருவாக்குகிறவர் ஆண்டவரே, எங்களை கண்டித்து உணர்த்துகிறவர். இந்த காலவெளியிலும் தகப்பனே ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், கர்த்தர் எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே தகப்பனே எங்களோடு இடைபடுவீராக. உடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய், பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக எங்களை உருவாக்கும்படியாய் கர்த்தாவே எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, ஒரு புத்தி இல்ல ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கட்டோம்ப்பா ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை ஏறெடுக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், கனப்படுத்தும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக, பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிற செய்த தேவன் இந்த காலவெளியில் தகப்பனை எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தரை விடுவிக்க வல்லவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தோடு தாகத்தோடு இந்த காலவெளியில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக ராஜா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்காக வைத்திருக்க திருப்பந்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் தகப்பனே, உடைய அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியா உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தீரே, உடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினீரே, எங்களுக்காக ஆண்டவரே உடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தீரே. இந்த காலவெளியில் அந்த அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியா எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக எங்களை தகுதிப்படுத்தினீரே அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா.
இந்த காலவேளையில் ஒரு விசை கூட எங்களோடு இடைபடுவீராக. அபாத்திரமாய் நாங்கள் ஆண்டவரை பங்கு கொள்ளாதபடி எங்களை ஒரு விசை கூட சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. உடைய ரத்த தகப்பனை சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க உண்மையுள்ளதாக இருக்கிறது அப்பா. இந்த காலவேளையில் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், உண்மை நாங்கள் கனப்படுத்தும்படியாய், உயர்த்தும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆராதனை முழுவதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த காலவேளையில் அவருடைய கிருபையை எண்ணி நினைத்து இந்த பாடலை நாம் பாடுவோமா? இம்மட்டும் நம்மை காத்த அவருடைய கிருபை, இம்மட்டும் நம்மை காத்த கிருபை. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நிர்மூலமாகாதபடி எங்களை ஆண்டவரே நிற்க வைத்தீரே ராஜா. என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். கேட்போமா? அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்று பார்க்கிறோமே. தங்கிடுவே கிருபை தாழ்மையுள்ளவரிடம், தங்கிடுவே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சொல்லுவோமா? சுகத்தோடும் பலத்தோடும் சேவை செய்ய கிருபை தாருமே. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் இயலாது. அவருடைய சேவை செய்யும்படியாய் நிற்பது கிருபை நிர்மூலமாகாததும், நிற்பது கிருபை நீசனின் பாவம் நீங்கிறதே. நித்திய ஜீவன் பெற்று கொண்டே நீசனின் பாவம் நீங்கிறதே. பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தந்தவர் காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆமாண்டவரே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, காலை தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. காலவேளையில் கிருபையால் எங்களை நிரப்பவீராக. தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் கேட்போமா? இந்த காலவேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உடைய கிருபை போதும் ஆண்டவரே. பலவீனத்திலே பலன் கொடுக்கிற உடைய கிருபை பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை ஓடும் தீரை கிழிந்திட
சகாயம் பெற சகாயம் பெற்றிட தேடி வந்தேன். ஆமாண்டவரே, ஸ்தலத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேல உடைய கிருபை இறங்கட்டும் ராஜா. உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை, உடைய கிருபை. ஆமென். பெருகுதே கிருபை. அநேக ஸ்தோத்திரங்களினாலே வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. Thank you Lord. உமக்கு நன்றி ராஜா. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நான் வேண்டிடவே. ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நாமும் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்தருளே இன்னும் தேவை கிருபை தாருமே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா. இன்னும் தேவை ராஜா, உடைய கிருபை வேணும் ஆண்டவரே. இன்னும் தேவை கிருபை தாருமே. Thank you Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இந்த கால வேளையுடைய கிருபையால நாம் நின்று நிற்கிறோம். ஹalleluya. அவருடைய கிருபையால இந்த கால வேளையில நாம் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம். ஹalleluya. அவர் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இதுவரை நம்மை நடத்தினவர். ஹalleluya. இந்த புதிய மாதத்திலும் புதிய வருடத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். ஹalleluya. இப்பொழுது நம்ம நடத்தினவர் எபினேசராய், இனிமேலும் அவர் நடத்த வல்லவராய். ஹalleluya. உமக்கு நன்றி என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. நம்மை காத்திட்ட தேவன் அவர். சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. அருள்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
தகப்பன் உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கைகளை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அங்கந்தை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அங்கந்தை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஹalleluya. கரங்களை உற்சாகமத்தோடு தேவ நாமத்தை மேம்படுத்தலாமா? ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தவர். ஆமென். இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தவர், கண்ணுக்குள்ள வைத்து பாதுகாத்தவர். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து ஹalleluya சுகபலத்தோடு ஜீவனோடு இந்த பூமியில் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர். ஹalleluya. இந்த காலை வேளையில் நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கூட உண்மையோடு முத்தமத்தோடும் அவரை தொழுது கொள்ளும்படியாய் ஹalleluya அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாமத்தை உயர்த்துவோமா? கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் நிற்பதும் நீர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹalleluya. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம்முடைய புத்தியோ ஞானமோ அறிவோ ஹalleluya நம்முடைய பலனோ அல்ல. ஹalleluya அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில் வந்திருக்கலாம். இன்னைக்கு அவர் ஆராதிக்க முடியாதபடி, அவரை துதிக்க முடியாதபடி ஹalleluya அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம இருதயத்தை முழுவதுமாய் நிறைத்திருக்கலாம். ஹalleluya, ஹalleluya. வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. என்ன விடுதலை கிடைக்கும் என்று அநேக சொல்லப்படாத காரணங்கள் உண்டு, நிகழ்வுகள் உண்டு. யோசுவா எரிகோ கோட்டையின் முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்னது, நீ இந்த யோர்தானை கடந்து போய் அந்த எரிகோ கோட்டையை சுற்றிலும் ஒரு முறை அல்ல 7 முறை நீ சுற்றி வரும்போது, ஒரு முறை 7வது முறை 7 முறை சுற்றணும். சுற்றி வரும்போது எக்காலம் ஊதும் போது ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரிக்கணும். ஜனங்கள் ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ கோட்டை தகர்ந்து விழும் என்று ஹalleluya கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொன்னார். இது இந்த ஆசாரியர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த ஜனங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி அந்த ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது ஹல்லேலூயா, எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பாக தகர்ந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக எத்தனையோ எரிகோ கோட்டைகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கலாம். ஆனாலும் இந்த வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று நான் இன்னைக்கு நம்ம ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா, அன்கண்டிஷனல் சரண்டர். ஆமென். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொஞ்ச நேரம் வரை ஆராதிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் நம்ம இந்த பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பவுலும் சீலானும் துதிக்கும் போது அவர்களுக்கு தெரியாது இந்த கட்டடம் எல்லாம், இந்த சிறைச்சாலை இடிந்து விழும் என்று. ஹல்லேலூயா. கதவுகள் திறக்கப்படும் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் துதிச்சாங்க. ஆனாலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும்படியாய், சிறைச்சாலை அதிரும்படியாய், ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ தடைகளோடு வந்திருக்கலாம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதபடி முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு இந்த நாளில் நீங்கள் துதிக்கும் போது, ஹல்லேலூயா, இது எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையாக இருந்தாலும், சிறை சாலைகள், ஹல்லேலூயா, சிறை சாலையாக இருந்தாலும், அது எத்தனை கதவுகள் போட்டு அடைக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும், ஹல்லேலூயா, உங்கள் கட்டுகள் தொழுவ மரத்தில் மாட்டப்பட்டு இருந்தாலும், ஹல்லேலூயா, எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி நாமத்தை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாவீதும் அவனோடு கூட இருந்த 400 பேர், அவர்களோடு கொண்டு எல்லாரும் அந்த பெலிஸ்தரோடு கூட அவர்களோடு சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு போறாங்க. ஆனாலும் அங்கே அவமானப்பட்டு தாவீது திரும்பி அவன் தங்கியிருந்த சிக்லாக்குக்கு திரும்பி வந்தபோது, சிக்லாக்கில் அவனுடைய குடும்பம் முழுவதும், அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டாங்க. அவங்க தங்கியிருந்த இடங்களை எல்லாம் தீக்கிரையாக்கினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு, அவர்களில் ஒருவரையும் கொன்று போடவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இங்கே தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நினைக்கிறோம், கர்த்தருடைய கிருபை நம்மை நிலைத்து நிற்கும்படியாய் செய்கிறது. தாவீதும் அவனோடு திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் இழந்து போனார்கள், ஒன்றும் அங்கே இல்லை. எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தாவீது கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் நாம் வாசிக்கும் போது, அவன் அபியத்தார், ஆசாரியன் என்ற அபியத்தார்கிட்ட சொல்லி ஏபோத்தை கொண்டு வர சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான். ஹல்லேலூயா. ஏபோத் ஆரோன் ஊழியம் செய்த நாட்களில் மோசேவினால் கர்த்தரால் சொல்லப்பட்டு மோசேவினால் செய்யப்பட்ட அந்த ஏபோத், அது துதியின் ஆடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதியின் ஆடை அவன் அணிந்து கொண்ட போது கர்த்தர் ஹல்லேலூயா மிகப்பெரிய வெற்றியை, விடுதலையை ஹல்லேலூயா தாவீதுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். இன்றும் நாம் துதிக்கிற போது இந்த துதியின் ஆடையை நாம் அணிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் துதிக்க போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் இப்படியாய் சொல்கிறது, தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களினின்றும் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்த போது பாடின பாட்டு தான் அந்த 18ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தை தான் நாம் இன்று பாடலாக பாடப்போகிறோம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடுவோம். அவரே என் பலன் என்று சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் நமக்கு விடுதலையாகுவார். தாவீதுக்கு கோட்டையாயிருந்தார், பெலன், அரண் எல்லாம் கர்த்தர் தான். இன்னைக்கு நாம சொல்லுவோம், என் பெலனும் அவர் தான், என் கோட்டையும் அவர் தான், என் அரணா இருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோமா, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான்
உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே என் பலனும் என் சுகமும் நீரே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் உண்மையை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பே என் பலனும் என் சுகமும் நீரே எனக்கெல்லாம் நீரே என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே எத்தனையோ முறை நாம் கூப்பிடுகிறோம் அல்லவா, என் சத்தம் கேட்டு உதவி ஓடோடி வந்து உதவிகள் செய்கிறவர். என் இருளை வெளிச்சமாக்கினீ என் விளக்கை எரிய செய்தீ என் இருளை வெளிச்சமாக்கினீ என் விளக்கை எரிய செய்தீ கைகளை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே என் பலனும் என் சுகமும் நீரே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மையே முடிவு பரியந்த உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே எனக்கெல்லாம் நீரே ஆபத்து நாட்களிலே எனக்கு ஆதரவாய் வந்தவரே என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே என் தனிமை நேரத்திலும் என்னோடு இருப்பவரே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே என் பலனும் என் சுகமும் நீரே உம்மையே ஆராதிப்பே முழு பலத்தோடு உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே என் பலனும் என் சுகமும் நீரே எனக்கெல்லாம் நீரே ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாம். ஆமென். ஹalleluya. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் நாம் கடந்து போகிறோம். குடும்பத்தில், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில், நம்முடைய உற்றார் உறவினரிடத்தில், சபைகளில் அநேக பிரச்சனைகள் மத்தியில் நாம் கடந்து போகிற சூழ்நிலை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் நம்ம கால்கள் இடராதபடி, நம் கண்கள் கலங்காதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனையோ தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்றி தந்திருக்கிறாரே. இந்த காலை வேளையில் நாமத்தை உயர்த்துவோமா? சில வேளையை நாம் நினைப்பது உண்டு,
நல்ல ஞானத்தோடு தான் நாம் கார் ஓட்டி கொண்டு போகிறோம் என்று அநேகர் கார் ட்ரைவ் பண்ணுறீங்க. நல்ல ஞானத்தோடு தான் கார் ஓட்டி கொண்டு போகிறோம். எல்லா விதமான டிராஃபிக் சிக்னல்ஸு எல்லாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸும் நம்ம வந்து ஒபே பண்ணுறோம், அது வந்து ஃபாலோ பண்ணுறோம். சரியான அந்த வேகத்தில் தான் போகிறோம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் அந்த ஞானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அதே ஞானத்தை நம்மை சுற்றிலும் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு டிரைவருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது, நாம் நேராக தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் பண்ணுகிற ஒரு தவறுனால, செய்கிற தவறுனால வந்து விபத்துகள் ஏற்படுகிறத நாம் பார்க்கிறோமே. அவர்கள் எல்லாருக்கும் வந்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளை இந்த காரில் போய் கொண்டிருக்கிறான், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ ஆபத்துகள் நம்மை நெருங்கி வந்திருக்கிறது, ஒன்றும் நம்மை அணுகாதபடி மட்டும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எழும்பினவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையாய் எண்ணெயால் அபிஷேகித்து இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து வருகிறாரு. கொஞ்ச நேரமா அவரை ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர் இந்த நாள் வரை நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் நம்மை கரம்பட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஆமென். கண்ணீரின் பாதையா, மரண இருளின் பள்ளத்தாக்கா, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இதை உணர்ந்திருக்கிறோம் இல்லை? ஹல்லேலூயா. அவர் அன்பை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அந்த வேதம் நமக்கு போதிக்கிறதே. ஹல்லேலூயா. அந்த அன்பை நினைத்தவர்களாய், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்தவர்களாய், ஹல்லேலூயா. எத்தனையோ இக்கட்டுகள் நம்மளை விடுவித்தாரே, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை நினைத்தவர்களாய் இந்த வேளையில் அந்த உயிரோடு எழுந்தது இயேசுவை, அவருடைய வல்லமையை நினைத்து, ஹல்லேலூயா, நமக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தாரே. இந்த காலை வேளையில் அவரை ஆராதிப்போமா, அவரை துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடிய நாமத்தை மேம்படுத்துவோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்காக மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, சிலுவையில் எங்களுக்காக உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீவனையே கொடுத்தீரே. மரணத்தை ஜெயித்த எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உலகத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, அந்த சராசரங்களை படைத்தது ஆளுகை செய்கிறார். ஆராதனை செய்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆனந்த பாக்கியமே, நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, கைகளை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா, நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா ஓசன்னா, மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தலாமா? நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்தாரே. ஹல்லேலூயா. நாம கூப்பிட்டோமா? நீங்க கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டேனா? ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்புவீங்க நம்ம கூப்பிட்டோமா? இல்ல. ஹல்லேலூயா. நம்ம மேல வைத்த அன்பு, தம்மை தாமே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து நம் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை எல்லாம் அவர் சுமந்து மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியிலே சிந்தி அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கோம்? அவர் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கிறதா அக்கிரமம்? என்ன மீறுதல்? அவர் செய்யாதே என்று சொன்னதை நம்ம செய்யறது தான் மீறுதல். எல்லாமே பாவம். நம்முடைய பாவங்கள் பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை இயேசுவுக்கு முன்பாக மறைக்கும்படியாய் பாவங்களை எல்லாம் அவர் மேல வச்சு அவர் பாவமாகவே மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த அன்பு எத்தனை பெரியது! அந்த அகாப்ப அன்பை ஹல்லேலூயா நாம் இந்த நாளில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. யார் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? ஹல்லேலூயா. எல்லா புறஜாதியார்களும் இன்னைக்கு வெளியில எல்லாம் நல்லவங்க தான், நன்மை செய்கிறவர்கள் தான், ஆனாலும் பாவத்தோடு தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாவங்கள் வரை நம்மை சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியலுமாக நம்மை வைத்து வைக்கிற தேவனை இந்த காலை வேளையில உற்சாகமாய் கரங்களை தேடும் நாமத்தை மேம்படுத்தலாமா?
நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்ததற்கு பிரதியுத்தரமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நாம் அவரை தொழுது கொள்ள போகிறோமா? அல்லேலூயா. அது போதுமா? இந்த நாளில ஒரு உறுதியான பிரதிக்கனை செய்வோம், உடன்படிக்கை செய்வோம் அவரோடு கூட. ஆண்டவரே, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உமது தொழுது கொள்வது சாதாரணமா எல்லாரும் பண்றாங்க ஆண்டவரே. ஆனால் உமது சித்தத்தை செய்யும்படியாய், உமது ஏக்கங்களை நான் அறிந்து கொள்ளும்படியாய், அப்பா நீங்க இந்த பூமியில என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, என்னை கொண்டு எதை செய்ய நினைக்கிறீங்களோ, எனக்கு என்ன திட்டத்தை வச்சிருக்கீங்களோ, அதை நான் அறிந்து கொண்டு உன் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் இந்த காலை வேலையில நீ உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த காலை வேலையில நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை நாங்க தகுதி இல்லாம இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களை உங்கள் சமூகத்தில் கூட்டி சேர்த்தீரே கர்த்தாவே. நீ ஆராதிக்கிற இந்த நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்புறமாக இயேசுவின் என்ற நாமத்தினால இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை புதிய ஒரு மாதத்துக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க செய்து கர்த்தருடைய திருப்பந்தியோடு கூட நாம் இந்த புதிய மாதத்தை துவங்கும்படியான கிருபை ஆண்டவர் நமக்கு பாராட்டியிருக்கிறபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒரு விசை கூட நாம் செபிப்போம். எங்கள் அங்கின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் திரு சமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக, இடையை மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடிக்கு அதன்படி செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆண்டவரே தலை சாய்க்கிறோம் ஆண்டவரே, சிரம் சாய்க்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடியை மூடி மறைத்து நீர் பேசும்படியாக செபிக்கிறேன். இப்போ இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய வேத புஸ்தகத்தை 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். ஆமேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் எந்த ஒரு நன்மையையும் வழங்காமல் நிறுத்தி வைக்க மாட்டார். யாருக்கு? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. நோ குட் திங்ஸ் he will withhold for those who walk uprightly. ஆமேன். இப்போது இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு வருகிற நன்மைகள் நிறுத்தி வைக்கிறோம். நமக்கு வருகிற நன்மைகள், நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், இவைகளெல்லாம் இந்த உலகம் நிறுத்தி வைக்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் சம்பளத்தை நிறுத்தி வை, இன்க்ரிமெண்ட்டை நிறுத்தி வை, இல்லை அப்போது விசாவை நிறுத்தி வை, இவங்களுக்கெல்லாம் விசா கிடையாது, இவங்களுக்கெல்லாம் நிறுத்தி வை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது விசாவை, அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களெல்லாம் நிறுத்தினா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, they want to show their power by stopping the benefits. ஆமென். இப்போ இன்றைக்கி ட்ரம்ப் அதான் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் நம்ம ஆண்டவர் he wants to show his power by blessing his people. ஆமென். உத்தமமாய் நடக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு
ஆண்டவர் சொல்கிறார், எந்த ஒரு நன்மையையும் ஆண்டவர் வழங்காதபடிக்கு நிறுத்தி வைக்க மாட்டார். ஆமென். அப்போது பழைய உடன்படிக்கையின்படி நாம் பார்க்கும் பொழுது, இப்போ வந்து இந்த வசனம் வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் வந்து தாவீது வந்து எழுதுகிறார். பழைய உடன்படிக்கையின்படி என்ன நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நாம் உத்தமமாய் நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, புதிய உடன்படிக்கையின்படி ஆண்டவர் முதலாவது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த பிறகு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்த பொழுதெல்லாம் வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாரு, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நன்மை கொடுத்துருக்கிறாரு, ஆகையால் நான் என்ன பண்ணுவேன், நான் உத்தமமாய் நடப்பதற்கு நான் பிரயாசப்படுவேன். இதுதான் பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். பழைய உடன்படிக்கையில் நீங்கள் உத்தமமாய் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் வந்து நிபந்தனையை எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் வந்து நம்மை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கண்ட பிறகு, ஐயோ நான் என் ஆண்டவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக நடக்கணுமே, நான் உத்தமமாய் நடக்கணுமே. அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் உத்தமமாய் நடக்கும்படியாக நாம் வந்து பிரயாசப்படுகிறோம். இன்றைக்கு வந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுமே வந்து நாம் தகுதி இல்லாத ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அப்போது அவைகளை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுகிறதுனா, ஐயோ என் ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி நடக்கணும், நான் உத்தமமாக நடக்கணுமே, நான் பரிசுத்தமாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் வந்து உண்மையாய் நடக்குவதற்கு, பரிசுத்தமாய் நடப்பதற்கு நாம் வந்து பிரயாசப்படுகிறோம். அப்போ இதுதான் வந்து பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது இது இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வந்து ஹூ மேட் த டிஃப்ரென்ஸ், வாட் மேட் த டிஃப்ரென்ஸ்? ஹூ மேட் த டிஃப்ரென்ஸ்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்து நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்ட பிறகு இந்த வித்தியாசம் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது பழைய ஏற்பாட்டில் பிறகு நம்ம பார்க்கும் பொழுது, பழைய உடன்படிக்கையில் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வந்து சாபம் வந்து உள்ளே என்ட்ராச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்போ அவர்கள் வந்து பாவம் செய்த பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்போ தான் முதலாக சாபம் என்ற வார்த்தை வந்து உள்ள வருது. இப்போ உன் நிமித்தம் வந்து இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் வந்து சாத்தானை பார்த்து வந்து நீ சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சபிக்கிறார். அப்போ சாபம் வந்து ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள என்ட்ராச்சு. நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு முழுவதும் வந்து நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இந்த சாபம் வந்து அப்படியே ஜனங்கள் மத்தியிலே அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வருது. பழைய ஏற்பாடு முழுவதும் வந்து சாபத்தினால நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். பழைய ஏற்பாடு முடிகிறது. பழைய ஏற்பாடினுடைய கடைசி அதிகாரம் என்னது? மல்கியாவின் புஸ்தகம். மல்கியாவின் புஸ்தகத்திலே கடைசி அதிகாரம், கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வாசனம், கடைசியாக பழைய ஏற்பாடு எப்படி முடிகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இப்போ வந்து இந்த வசனத்தை வந்து அப்படியே ஆங்கிலத்தில் நீ வாசிக்கும்போது, இங்கிலீஷில் அங்கே டிஸ்பிளே போட்டிருக்கு, கடைசி வசனம் எப்படி முடியுது? கடைசி வார்த்தை, the last word of the Old Testament is curse. Lest I come and smite the earth with the curse. ஆதியாகமம் 3:14 என்டரான கர்ஸ் வந்து பழைய ஏற்பாடு முடிகிற வரைக்கும், கடைசியாக விட்டு போகிற வரைக்கும் கர்ஸ் தான். ஆமேன். அதன் பிறகு 400 வருஷங்கள் வந்து வார்த்தை இல்லை, 400 வருஷங்கள் இருண்ட காலம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிறகு தென் கம்ஸ் அவர் மெஸ்ஸையா. ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து இரட்சகராக பிறந்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கும் பொழுது
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது மலையின் மேல் ஏறினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இங்கிலீஷில் எப்படி ஆரம்பிக்குது? Blessed is the man who is poor in the spirit. ஆமென். பழைய ஏற்பாடு கர்ஸ்ல முடிஞ்சது, புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்கிறது. ஆமென். இதை யாரால சொல்ல முடியும் அப்படின்னா, யோவான் ஸ்நானனால சொல்ல முடியாது, மற்ற தீர்க்கதரிசிகளால் சொல்ல முடியாது, பேதுருவால சொல்ல முடியாது, அப்போஸ்தலர்களால் சொல்ல முடியாது. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே சொல்ல முடியும். Because he only made the difference, because he only borne all our curses and turned everything into a blessing. அவர் ஆரம்பிக்கிற பொழுது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சாபத்தில் முடிகிறது, புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம். Blessed is the man என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவரே நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில் நம்முடைய சாபங்களை எல்லாம் தொலைத்து ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமென். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்தான் காரணர். இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத, அதை அந்த கண்டிஷன் எல்லாம் பார்க்காத ஆண்டவர், அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிச்சார். அப்போ புதிய உடன்படிக்கையில் அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ, என்ன ஆண்டவர் முன்பாக நான் எப்படி நடக்கணும்? நான் உத்தமமாய் நடக்கணுமே, நான் பரிசுத்தமாய் நடக்கணுமே, நான் உண்மையாய் நடக்கணுமே. By seeing the blessing, we try to walk uprightly. அங்கே அப்படி இல்லை. If you walk uprightly, you will be blessed. இதுதான் பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சரி, இப்போது மறுபடியும் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திற்கு வருவோம். மீண்டும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவர் சூரியனும் கேடகமுமானவர். இஸ் போத் சன் அண்ட் த ஷீல்டு. அப்போது சூரியனும் எல்லாமே ஆண்டவர் கொடுக்குற பிளெஸ்ஸிங். இப்போ இந்த பிளெஸ்ஸிங் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு கான்ட்ராஸ்டிங்கான பிளெஸ்ஸிங். இப்போ சூரியன் நமக்கு ஒளியை கொடுக்கிறது, வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ நாம் இருளான பாதை வழியாக நாம் கடந்து போகிற பொழுது கர்த்தர் சூரியனாக நமக்கு ஒளியை கொடுத்து நம்மை பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அடுத்து சூரியன் இன்னொன்று என்ன கொடுக்கிறது? சூரியன் வெப்பத்தையும் கொடுக்கிறது. ஆமென். இப்போது சூரியன் கொடுக்குற அந்த வெப்பம் ஒரு லெவல் தான் நம்மளால் தாங்க முடியும். அப்போ அந்த வெப்பம் ஜாஸ்தியாகும் பொழுது, சம்மர் வரும்பொழுது நம்மளால் தாங்க முடியல. அப்படி தானே? அப்போது அந்த வெப்பம் சுட்டெரிக்கிற வெப்பமாக அது மாறுகிற பொழுது அதே ஆண்டவர் இப்போ எப்படி வராராம்? கேடகமாக வருகிறார். ஆமென். அதான் சொல்கிறேன், ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங் பிளெஸ்ஸிங். அப்போது ஆண்டவர், அதே ஆண்டவர் சூரியனாக அதே ஆண்டவர், சூரியனாக ஒளியை கொடுத்த அதே ஆண்டவர் இப்போ வெப்பம் ஜாஸ்தியாகும் பொழுது, அதிகமாகும் பொழுது என்னால் தாங்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதே ஆண்டவர் கர்த்தர் நம்மை கேடகமாக கர்த்தர் நம்மை மூடி மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் அந்த வசனத்தில் அடுத்து என்ன வருது? கர்த்தர் கிருபையும் அளிக்கிறார், கர்த்தர் மகிமையும் ஆண்டவர் அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். யாருக்கு கேடகமாய் இருக்கிறார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அப்போது கர்த்தர் நமக்கு சூரியனை போல ஆண்டவர் வெளிச்சம் கொடுக்கிறார். கேடகமாக இருந்து ஆண்டவர் நம்மை மறைத்து நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தர் நம்மை மகிமையினால் மூடுகிறார். அப்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பார்க்கிற பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் ஒரு நன்மையும் வழங்காமல் இருக்கிறார். அப்போ இந்த நன்மைகள், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் பார்த்த பிறகு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நான் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போது இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று நாம் புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். இன்று நாளில் கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக நாம் ஒரு தீர்மானம், நாம் ஒரு அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி நடப்பேன்? நான் உத்தமமாய் நடப்பேன். நான் உத்தமமாய் நடப்பேன் என்றால் அப்படியாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நம்ம சொல்வதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நான் உத்தமமாக தான் நடக்கிறேன்
நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிறேன், ஆராதிக்கிறேன், கம்யூனியன் எடுக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன். அப்போ எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை வந்து ஆண்டவர் எனக்கு நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில காரியங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உத்தமமாக தானே நடக்கிறேன், நான் நன்றாக தானே வரேன், ஒழுங்காக தானே போயிட்டுருக்கேன் அப்படின்ற கேள்வி நமக்கு வருகிறது. அப்படி தானே? எல்லாருக்குமே வந்து கேள்விகள் உண்டு. அப்போ எல்லாம் நல்லா தானே இருக்குது என்னுடைய லைஃப்பில். நான் யோசித்து பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக வந்து நான் தவறு செய்கிற மாதிரி தெரியலையே. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் ஆண்டவர் வந்து வித் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிற மாதிரி, நிறுத்தி வச்சுருக்கிற மாதிரி எனக்கு ஒரு காரியங்கள் இருக்கிறதே. இன்னும் எனக்கு என்ன வேணும், நான் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போது நாம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது இல்லையா? ஆண்டவர் சொன்னார், உத்தமமாய் நீ நடந்தால் ஒரு நன்மையும் நான் நிறுத்தி வைக்க மாட்டேன். அப்போது ஒரு சில நன்மைகள் நிறுத்தி வைக்கிறதை போல் நான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு, ஐ cannot question the word of God இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அப்படி தானே? இட் இஸ் த இன்கரப்டபிள் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வார்த்தை தவறாது, ஆண்டோட வார்த்தை அழியாது, ஒழியாது. உத்தமமாக நடந்தால் எல்லாம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ நிறுத்தி வச்சுருங்களே அப்படின்னா ஆண்டவரையும் கேள்வி கேட்க முடியாது, வார்த்தையும் கேள்வி கேட்க முடியாது. We cannot question God, we cannot question the word of God. அப்போ யாரை தான் கேள்வி கேட்க முடியும்? I can only question myself. அப்போது என்னுடைய உத்தமத்தில் நான் உத்தமம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது வந்து அதில் ஏதோ ஓட்டைகள் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஆல் டுகெதர் நான் என் உத்தமம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறது அது உத்தமமே இல்லை. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் வாட் ஆர் த பாசிபிள் ரீசன்ஸ். அப்போ ஆலயத்துக்கு வந்து போகிறதெல்லாம் உத்தமம் இல்லைன்னு தெரியுது, ஆராதிக்கிறவர்கள் எல்லாரும் உத்தமர்கள் இல்லைன்னு தெரியுது. அப்படி தானே? நம்மளை தானே வந்து சோதித்து பார்க்க முடியும். கர்த்தருடைய பந்திக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும், நம்ம தானே சோதித்து பார்க்க முடியும். நான் உத்தமம் என்று சொல்லி நான் ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு சில காரியங்கள் வந்து தடையாக இருக்கிறது என்ற சூழ்நிலை வருகிற பொழுது ஐ ஹாவ் டு எக்ஸாமின் மை செல்ஃப். அதான் வந்து நம்ம ஆராதனை முடிந்து 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அதான் வாசிக்க போகிறோம். தன்னைத்தானே நிதானித்து பார்க்க கடவன். அப்போது என்னுடைய உத்தமத்தை வந்து நாம் சோதித்து பார்க்கும் பொழுது வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அப்ரைட்னஸ் அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை என்னுடைய டெஃபினேஷனே தப்பா? அப்படி இருக்குது வாய்ப்பு இருக்கு இல்லையா? உத்தமம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் என் மனதில் இருக்கிறது. இதில் வந்து என்னுடைய ஒப்பீனியன் இருக்கிறது, ஒருவேளை மற்றவருடைய ஒப்பீனியன். இதில் வந்து என்னுடைய ஒப்பீனியன், மற்றவங்களுடைய ஒப்பீனியன், இது எதுவுமே வந்து சரியில்லை. அப்போது உத்தமம் என்றால் என்ன என்பதை நான் எங்கே போய் பார்க்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை தான் வந்து ஃபைனல் டெஃபினேஷன். வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, உத்தமம் என்றால் என்ன சொல்லுகிறது? அப்போ அந்த உத்தமம் என்கிற வார்த்தைக்குரிய டெஃபினேஷன் எல்லாம் வந்து வேதத்தில் போட்டிருக்கிறதுனா அது எல்லாபடியும் நான் நடக்கிறேன்னா, அப்படி நான் நடந்தால் சங்கீதம் 84:11 நிச்சயம் நிறைவேறும். ஆமேன். அப்போ உத்தமம் என்றால் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா? சரி, இப்போ வந்து 101ஆம் சங்கீதம் 101 2ஆம் வசனத்தை வாசி. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடே நடந்து கொள்ளுவேன். ஆமென். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். தாவீது வந்து கர்த்தருக்கு முன்பாக பண்ணுகிற ஒரு அறிக்கை, ஆண்டவருக்கு முன்பாக வந்து தன்னுடைய அறிக்கையை வந்து செய்கிறான். உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நான் நடப்பேன், நீர் எப்பொழுது என்னுடைய வீட்டிற்கு வருவீர். ஆமேன். நாம் உத்தமமாய் நடந்தால் வந்து கர்த்தர் நம்ம வீட்டில் இருப்பார், கர்த்தர் நம்ம வீட்டுக்கு வருவார். கர்த்தர் சூரியனாக வருவார், கேடகமாக வருவார், கிருபையாக வருவார், கர்த்தர் மகிமையாக நம்ம வீட்டுக்கு வருவார். நான் உத்தமமாய் நான் விவேகமாக என்னுடைய வீட்டில் நான் நடந்து கொள்வேன், நீர் எப்பொழுது என்னுடைய வீட்டிற்கு வருவீர். நான் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன்.
எங்கே நடந்து கொள்வாராம்? என் வீட்டில். அப்போது உத்தமம் எங்கே ஆரம்பிக்கிறது? அப்போது என் வீட்டில் ஆரம்பிக்குது. நான் உத்தம இருதயத்தோடு விவேகமாய் நடந்து கொள்வேன். நான் என் வீட்டிலே உத்தமமாய் நான் நடந்து கொள்வேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஆண்டவரை நோக்கி செய்கிற ஒரு கமிட்மெண்ட், ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் தாவீது அரசாளும்படியாக தாவீதினத்தில் கொடுக்கப்படுகிறது. தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்படிதானே? முதலாவது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது, சிறுவனாக இருந்த பொழுது சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரைபுக்கு மாத்திரம் யூதாவும் மாத்திரம் அவர் எப்ரோனிலே அவர் அபிஷேகம் பண்ண. அதன் பிறகு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக மறுபடியும் அபிஷேகம் பண்ணப்படுறார். அப்போது இந்த முழு சமஸ்த இஸ்ரவேலையும் நான் அரசாட்சி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு முன்பாக அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இந்த ஜனங்களை நான் ஆளப்போகிறேன் என்பதை குறித்து ஆண்டவரிடத்திலே அவர் சொல்கிறார். நான் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன் அப்படி சொல்லிட்டு, அந்த உத்தமத்தை எங்கே ஆரம்பிப்பேன்னு சொல்கிறாரு? என் வீட்டிலே நான் ஆரம்பிப்பேன். நான் ராஜாவாக சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து ஜனங்களை பார்த்து நீ இப்படி போ, நீ அப்படி போ, நீ அப்படி சொல்கிறதுக்கு முன்பாக வெளியில் என்னை பற்றி எப்படி வேணால் பேசலாம். வெளியில் ஆஹா ஓஹோ நம்மளே பேசலாம், நம்மளை பற்றி மற்றவர்கள் பல ஒப்பீனியன்ஸ் வச்சுருக்கலாம். ஆனால் 4 சுவற்றுக்கு உள்ளாக நான் என்ன பேசுகிறேன், நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்றதை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய உத்தமம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் என்னுடைய வீட்டிலே அது ஆரம்பிக்கிறது என்று சொல்லி யார் சொல்லுது? தாவீது ராஜா சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவின் உடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், முதலாவது எங்கே சாட்சி? முதலாவது எருசலேமில், முதலாவது என்னுடைய வீட்டிலே நான் சாட்சி, அதன் பிறகுதான் வெளியிலே சாட்சி அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது கிறிஸ்தவ உலகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இதில் நிறைய பேர், நிறைய ஈவன் ஊழியக்காரர்களும் இதில் அடிபட்டு போகிறாங்கன்னு பார்க்கணும். வெளியில் பார்க்கும்பொழுது ஆராதனை, வெளியில் பாடல், மகிமையான ஆராதனை அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு கடைசியில் வீட்டில் உண்மை இல்லை, வீட்டில் சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாளில் என்ன ஆகுது? எல்லாம் வீதிக்கு விடுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் பார்க்குறோம். சரி, அப்போது நான் என் வீட்டிற்குள்ளாக நான் கதவை அடைத்து பேசுவது, நடப்பது, நான் சிந்திப்பது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற உணர்வு எனக்கு எப்போது ரியலிஸ்டிக்காக எனக்கு வருகிறதோ அப்பொழுது நான் உத்தமமாய் நடக்கும்படி என்னுடைய முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன். ஆமேன். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையையும் ஆண்டவர் நிறுத்தி வைக்க மாட்டார். ஒரு நன்மையும் ஆண்டவர் நிறுத்தி வைக்க மாட்டார். யோசேப்பை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். போர்த்திபாரனுடைய வீட்டுக்குள்ளாக நடக்கிற காரியம், யாரும் இல்லை வீட்டில், யாரும் இல்லாத நேரத்தில் தான் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன் வந்தது. அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தின விதம் ஆண்டவர் வேதத்தில் எந்த ஒரு மனுஷனையும் அந்த அளவுக்கு உயர்த்தப்படவில்லை. ஆமேன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இரார். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். இன்றைக்கு நாம் வாழ்கிற உலகம் நம்மை சுற்றிலும் தீங்கான காரியங்கள் மலிந்து கிடக்கிறது. அப்படிதானே? நம்மை சுற்றிலும் மலிந்து கிடக்கிறது. தீமைகள், தீங்கான காரியங்கள், தவறான காரியங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கிறது. இதில் நான் எதை என் கண்முன் வைக்கிறேன், எதை என் கண்முன் வைக்கக்கூடாது என்பது யார் கண்ட்ரோலில் இருக்கிறது? என் கண்ட்ரோலில் இருக்கு, நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. அதான் தாவீது சொல்கிறார், தீங்கான காரியத்தை நான் என் கண்களுக்கு முன்பாக வைக்க மாட்டேன். கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கிறது. ஆமேன். அப்போது
இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் நான் வாசிக்கிறோம், தானியேல் சொல்கிறாரு, நான் ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். உத்தமம். யாராவது தானியேலுக்கு சொன்னாங்களா? இல்லை. நீங்கள் வந்து என்னை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு அக்கினி சூளையில் போட்டாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். கர்த்தர் எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற விற்றாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். உத்தமம். இது எங்கேருந்து வரணும்? நமக்கு உள்ளிருந்து வரணும். நமக்கு ஆண்டவருக்கு உள்ளாக இருக்கிற ஒரு அறிக்கை, ஒரு தீர்மானம். தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தானியேல் தீர்மானம் பண்ணி கொண்டான் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை தான் வந்து இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்வதற்கு முன்பாக, கர்த்தருடைய வீட்டிலே நான் உத்தமமாய், நான் விவேகமாய் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கணும். இப்போ யோபுவின் மனைவி வந்து யோபை பார்த்து சொன்னாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. இன்னுமா வந்து நான் உத்தமன் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 27:5 வாசிங்க. யோபு 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் ஆவி பிரிய மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்? என்னுடைய உத்தமத்தை விட்டு நான் விலகேன். என் ஆவி பிரிய மட்டும் நான் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். இதுதான் உத்தமம். ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் வந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நான் நடப்பேன். அதே வசனம் 3ஆம் வசனத்தில் தொடர்ந்து நான் வாசிப்போம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. இந்த சங்கீதம் முழுவதுமாக வந்து உத்தமம் என்றால் என்ன என்பதை குறித்து தாவீது வந்து டீட்டெயிலாக எழுதுகிறார். அப்போ இதுவரைக்கும் வந்து நாம் உத்தமன் என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா, இதுதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேனா, நான் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறேனா, அப்போது இதன் பிரகாரம் நடந்தால் ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து ஒரு நன்மையை நிறுத்தி வைக்க மாட்டார் என்பது உண்மையாகிறது. அப்படி தானே? அப்போது இந்த அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்கும் பொழுது, வாட் இஸ் பீயிங் அப்ரைட்னஸ், வாட் இஸ் பீயிங் அப்ரைட், உத்தமம் என்றால் என்ன என்பதற்கான ஒவ்வொரு டீட்டெயில்டாக அவர் எழுதுகிறார். அடுத்து அவர் என்ன எழுதுகிறாரு? வழி விலகுகிறவரின் செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. வழி விலகுகிறவர்கள் செய்கை அப்படின்னா என்ன? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசி. என்னாகமம் 14:24. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆமென். என் தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலும், அவன் உத்தமமாய் அவன் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் நான் அவனை கானான் தேசத்தில் கொண்டு போய் அவனை நான் சேர்ப்பேன். அப்போ காலேப் வந்து உத்தமமாய் நடந்தார் அப்படின்னா, காலேப் அவருடைய நடவடிக்கைகள் வந்து இட்ஸ் அனதர் எக்ஸ்பிளனேஷன் வாட் இஸ் பீயிங் அப்ரைட்னஸ். அப்போ காலேப் என்ன பண்ணார்? அதாவது 20 லட்சம் பேர் வந்து ஒரு பக்கம் நிற்கிறாங்க, 20 லட்சம் பேர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இந்த தேசம் வந்து நல்ல தேசம் இல்லை, இந்த தேசத்தில் வந்து ஆண்டவர் நம்ம கொண்டு வந்து இங்கே நம்மை வந்து கொன்று போடுவதற்காக ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார். நம்ம இந்த வனாந்திரத்தில் மடியும்படியே ஆண்டவர் வந்து இந்த தேசத்துக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கே ஜெயன்ஸ் இருக்கிறாங்க, நம்மளை கொன்று போட்டுருவாங்க, நம்ம லைஃப் முடிஞ்சுது. அப்போது 20 லட்சம் பேர் வந்து மெஜாரிட்டி, இது வந்து மெஜாரிட்டினே சொல்ல முடியாது, 20 லட்சம் பேர், இங்கே 2 பேர் தான். யோசித்து பாருங்கள். வழி விலகுகிறவர்களுடைய செய்கையை நான் வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. உலகமே வந்து ஒரு பக்கம் போனாலும் வந்து நான் அந்த பக்கம் போக மாட்டேன். இதுதான் உத்தமம். மெஜாரிட்டி எங்கே இருக்குன்னு சொல்லி போகிறது வந்து உத்தமம் கிடையாது.
அது வந்து யோசனை இல்லாமல் அப்படியே ஓடுறது. அப்போது உலகமே வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதன் பின்பாக போனாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், என்ன நடந்தாலும் சரி. சங்கீதம் 119 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி. அப்போது உத்தமம் என்றால் என்னன்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றது? கர்த்தருடைய வேதத்தின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் உத்தமர்கள். கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார், நான் வாசித்தேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்தது, கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை வந்து பேசுனது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவங்க எல்லாம் உத்தமர் இல்லை. யார் உத்தமர்கள்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். அவர்களுக்கு தான் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வில் நெவர் ஸ்டாப் எனி பிளெஸ்ஸிங். எந்த ஒரு நன்மையும் நான் அவர்களுக்கு நான் நிறுத்தி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது 20 லட்சம் பேர் சொல்கிறாங்க, இது உள்ளே போகக்கூடாதுப்பா, இது வந்து நல்ல தேசம் இல்லை, நாங்கள் வரமாட்டோம். காலேபும் யோசுவாவும் மாத்திரம் சொன்னாங்க, இது கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தை வந்து கர்த்தர் சொல்லி நம்மளை கூப்பிட்டு வந்தார், அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்போம், அதன்படி தான் நாங்கள் நடப்போம். அதுதான் உத்தமம், அதுதான் உத்தமம். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆண்டவர் என்ன பண்ணார்? 20 லட்சம் பேரையும் காலி பண்ணிட்டார். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த 20 லட்சம் பேரும் வந்து இந்த வனாந்திரத்திலே அவர்கள் சாவார்கள், உங்கள் 2 பேர் மட்டும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. திஸ் இஸ் த பிளெஸ்ஸிங் ஆஃப் பீயிங் அப்ரைட் பிஃபோர் காட். உலகமே வந்து ஒரு பக்கமாக போனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தானா இல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. தான் பெரிய கன்ஃபியூஷன். உலகம் போகிறபடி எல்லாம் போகலாமா அப்படின்னா அது உத்தமம் இல்லை. இட் இஸ் அப் டு யூ. இது நமக்கு அந்த உத்தமம் என்றது வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள விஷயம். ஆமாம், மற்றவர்கள் சொல்கிறது இவங்க சொல்கிறதுலாம் வந்து அதெல்லாம் ஒப்பீனியன்ஸ் மேட் டிஃபர். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மெஜாரிட்டி அங்கே போகிறாங்களே, நான் என்ன பண்ணலாம்? வாட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ், நான் இதன் பிரகாரம் நான் நிற்பேன். இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் என்ன? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? என்னாகமம் 4:14. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவனை போய் சேர பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் உத்தமமாய் நடக்கிறது இன்றைக்கு எனக்கு மாத்திரமல்ல, இது என்னுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். சந்ததிக்கு ஆசீர்வாதம். உலகம் போகிறபடியெல்லாம் போகிறவர்கள் உத்தமர்கள் அல்ல, உலகத்தின் பின்பாக ஓடுகிறவர்கள் எல்லாம் உத்தமர்கள் அல்ல. இன்ஃபேக்ட் அவங்க கிறிஸ்தவர்களே இல்லை, இல்லையா? கிறிஸ்தவர்களே இல்லை. அதுக்கப்புறம் தானே நான் உத்தமனா பரிசுத்தவானா ஞானஸ்தானம் எடுத்தவனான்றதெல்லாம் அதெல்லாம் அடுத்த விஷயம். யூ கேன் நாட் கிளைம் யுவர் செல்ஃப் அஸ் எ கிறிஸ்டியன் பேசிக்கலி. உலகம் போகிறபடி நான் ஓடுவேன் அப்படின்னா மற்ற விஷயம் எல்லாமே அடிபட்டு போகுது, இந்த வசனமே அடிபட்டு போகுது. உபாகமம் 1:36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். ஆமென். யாரெல்லாம் கொடுப்பாரு? அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும். நம்முடைய உத்தமம் நம் சந்ததியை காக்கும், நம்முடைய உத்தமம் நம் பிள்ளைகளை காக்கும். இன்றோடு முடிந்து போகிற விஷயம் இல்லை, நம்முடைய சந்ததியை அது காக்கும். அப்போது வந்து காலேபை குறித்து நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் இந்த உத்தமம் என்கிற வார்த்தை அவனுடைய வார்த்தையோடு கூட ஒரு சினானிம் மாதிரி, காலேப் என்றாலே உத்தமன் அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஏறக்குறைய 6 இடத்துல காலேபுன்னு சொன்னாலே வந்து அவன் உத்தமமாக என்னை பின்பற்றினான், அவன் உத்தமமாக என்னை பின்பற்றினான். என்னாகமத்தில் ஆரம்பித்து உபாகம் யோசுவா வரைக்கும் வருது. 6 முறை காலேப் என்றாலே உத்தமன். அப்படி என்ன பண்ணிட்டான்? உலகமே போனாலும் சரி, இதுதான் எனக்கு முக்கியம்,
ஆண்டவர் சொன்னால் செய்வார். நான் என் கண்களினால் பார்க்கிறதில்ல, கர்த்தர் என்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போவார். கர்த்தர் என் சத்துருக்களை எங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். 84 வயதாக இருக்கும் பொழுது அவன் வந்து யோசுவாவை பார்த்து, இந்த மலை நாட்டை நீர் எனக்கு தாரும், நான் போய் அதை எளிதிலே பிடித்து கொள்வேன். 20 லட்சம் பேர் தூரம் இருந்து பார்த்துட்டே ஓடி போயிட்டான். உள்ளே போனதுக்கப்புறம் சொன்னான், இந்த மலை நாட்டை நீர் எனக்கு தாரும். நான் அங்கே புறப்படுகிற போது நான் 40 வயதுள்ளவன், நான் இப்போது எனக்கு 84 வயதாகிறது. பட் ஸ்டில் இந்த மலை நாட்டை நான் பிடித்துக் கொள்வேன். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார், அதை எனக்கு கொடுப்பார். இதுதான் உத்தமம். ஆமேன். காலேபுக்கு அப்புறம் வந்து உத்தமம் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது யோபுனுடைய பெயரோடு கூட. யோபை குறித்து வாசிக்கும் போது எல்லாம் உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுமாகிய தாசனாகிய யோபுவை நீ கண்டாயோ. என்னப்பா யோபுவை பார்த்தாயன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. யோபு கூட வருகிற அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நாம் கை வைக்கிறதுக்கு முன்பாக நாம் செல்கிற அறிக்கை. இன்றைக்கி நம்ம பேருக்கு முன்னாடி என்ன அட்ஜெக்டிவ்ஸ்? இப்போ மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் வேறு, மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி வேலிட், அதெல்லாம் கவுண்ட் கிடையாது. ஆண்டவர் நம்மை பார்த்து நம்ம பேரை உச்சரிக்கும் போது நமக்கு என்ன அட்ஜெக்டிவ் கொடுப்பாரு? நம்ம பேருக்கு பின்னாடி என்ன வரப்போகுது, முன்னாடி என்ன வரப்போகுது அப்படின்றதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது எல்லாம் வந்து 101ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த உத்தமம் என்கிற காரியத்தின்படி தான், அதன்படி தான் நான் போய்கொண்டிருக்கிறேனா அப்படின்றதை வந்து நாம் நிதானித்து பார்த்து இந்த நாளில் கர்த்தருடைய பந்தியில் நாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 4ஆம் வசனம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். மாறுபாடான இருதயம் என்றால் என்ன இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குதுன்னா, த வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா நான் அப்படி தான் நடப்பேன், அதுதான் மாறுபாடான இருதயம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, எப்படி? த வில்ஃபுல் டிஸ்ஒபீடியன்ஸ், மாறுபாடான இருதயம். இது வந்து தாவீதுடைய கன்ஃபெஷன் அண்ட் ஆல்சோ இட் லுக்ஸ் லைக் எ ப்ரேயர் ஆல்சோ, இல்லையா? இப்போ நம்ம எல்லாமே வந்து நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து போய் சொல்ல முடியாது. ஒரு சிலதெல்லாம் வந்து இல்லை ஆண்டவரே அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து இந்த கன்ஃபெஷனை எப்படி மாற்றணும், ப்ரேயராக மாற்றணும். ஆண்டவரே இந்த மாறுபாடான இருதயம் எனக்கு இருக்கிறத போல தொழுகிறது. சில நேரத்தில் ஐ எம் டிஸ்ஒபேயிங் த வேர்ட் ஆஃப் காட் வில்ஃபுல்லி. வேணுமுன்னே வந்து வார்த்தை வந்து நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறத மாதிரி எனக்கு இருக்குது, என் மனசில் இருக்கிறது. என்ன பண்ணணும் அப்போது? அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவரே என்னை விட்டு விலகணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அவன் தான் உத்தமன். உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய ஆசைகள் வந்து எப்போ அதை வந்து ப்ரேயராக மாறி அது ப்ரேயராக ஆண்டோட சமூகத்தில் வந்துருச்சுன்னா கர்த்தர் வந்து அதை நிச்சயமாய் வாய்க்க செய்வார். ஒரு சில விஷயங்களில் என்னால் உபயோக பண்ண முடியல அப்படின்னும் போது நான் முயற்சி பண்ண அதை நீங்கள் ப்ரேயராக வச்சுட்டிங்கன்னா மீதியை வந்து ஆண்டவர் பார்த்துக்குவார். அது என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன். பொல்லாங்கு செய்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு எனக்கும் அறிய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு எனக்கும் எந்த உறவும் இல்லை, எந்த சம்பந்தமும் எனக்கு இல்லை. மாறுபாடான இருதயம், கீழ்ப்படியாத இருதயம் வந்து எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம். இவ்வளவு பெரிய வந்து பொறுப்புகளை எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த தேசத்தை ஆளுகிற மிகப்பெரிய ஒரு கனமான ஒரு பொறுப்பை எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. ஆகையினால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு மாறுபாடான இருதயம் எனக்கு வேண்டாம். நான் கர்த்தருடைய வீட்டில் உத்தமமாய், நான் விவேகமாய் நான் நடந்து கொள்வேன். எப்படி நடந்து கொள்வேன்? முதல்ல 2ஆம் வசனத்தை சொல்கிறார். எப்படி நடந்து கொள்வேன்றது தான் வந்து சங்கீதம் பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார். ஐ மீன் தாவீது சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நான் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. நம்ம வந்து 101ஆம் சங்கீதத்தை நீங்கள் நல்லா வீட்டில் நம்ம வாசித்தாலே வந்து இதுக்கு மேலே டீட்டெயில்டாக நம்ம போக தேவையில்லை. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை என்ன பண்ணுவேனா, நான் சங்கரிப்பேன். ஐ வில் கட் தெம் ஆஃப். யாரே? தாவீது வந்து ராஜாவாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு, நான் அவரை சங்கரிப்பேன். நான் எப்படி இந்த தேசத்தை நீதியும் நேர்மையுமாக உத்தமமாக நான் எப்படி கொண்டு போக போகிறேன் என்பதை வந்து ஒரு கன்ஃபஸ் பண்ணுறாரு.
பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணி, பிறன் இல்லாத பொழுது அவனை குறித்து அவதூறாய் பேசிக்கொண்டிருக்கிறவனை ஐ வில் கட் him ஆஃப். அப்போ இங்கிலீஷில் வந்து இன்னொரு மீனிங் டு கட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தொடர்பை வந்து துண்டித்துக் கொள்ளுதல். ஐ வில் கட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஐ வில் கட் ஆஃப். இந்த குணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இது உத்தமமான குணமே இல்லை, இது உத்தமமான குணமே இல்லை. துணிகரமாக நான் வந்து இதில் வந்து வாரம் இதில் வந்து கையை வச்சுட்டு, வாரம் இதில் வந்து பங்கு பெற்றுட்டு, வாரம் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா, இஸ் இட் ஓகே? அப்ரைட்னஸ் அது உத்தமமா? அது ஆண்டவருக்கு பதில் சொல்லணும்ல இல்லையா? மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் நான் பெருக்க மாட்டேன். மேட்டிமை கண்கள், பெருநெஞ்சும், பீங் ஹாட்டி, மேட்டிமையாய் நடக்கிற இந்த எல்லாம் வந்து நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரும் பொறுக்க மாட்டார். அப்போ இந்த கன்ஃபெஷன் தான் வந்து இன்றைய நாளில் எனக்கு கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம் அறிக்கை செய்ய போகிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். அவர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார். அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார். நான் என்னுடைய வீட்டிலே உத்தமமாய், நான் விவேகமாய், நான் ஞானமாய் நடந்து கொள்வேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வதற்கு முன்பாக நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம அறிக்கை செய்ய போகிறோம். நம்ம கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி, கண்களை மூடி நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு, இது வந்து மனுஷனுக்கு முன்பாக இல்லை, மனுஷன் கேட்கறதுக்காக இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நான் கன்ஃபஸ் பண்ண போகிறோம். உத்தமமான வழியிலே ஆண்டவரே நான் விவேகமாய் நடப்பேன். நான் என் வீட்டிலே நான் சுத்த இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். ஆண்டவரே, தீங்கான காரியத்தை நான் என் கண் முன் நான் வைக்க மாட்டேன். இந்த உலகமே வழி விலகி போனாலும் நான் கர்த்தரை மாத்திரம் உத்தமமாய் நான் பற்றி கொள்வேன். ஆண்டவரை, கீழ்ப்படியாத ஒரு இருதயம் ஆண்டவரை என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, பிறரை ரகசியமாய் நான் அவதூறு செய்ய மாட்டேன். மேட்டிமையான காரியங்களும் பெருமை பேசுகிற இருதயம் ஆண்டவரே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, இதை நான் அறிக்கை செய்கிறேன். இதை நான் ஜெபமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, உத்தமமாய் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பொழுது நீங்கள் ஒரு நன்மையும் நீர் எங்களுக்கு நிறுத்தி வைக்க மாட்டீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவரே அதாவது காலேபை போல ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் இந்த 101ஆம் சங்கீதத்தை நான் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. யோபுவை போல ஆண்டவரே இந்த 101ஆம் சங்கீதத்தை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் புசிக்க போகிறோம் உடைய திரு சரீரம் அதற்கு சாட்சி, உடைய திரு ரத்தம் அதற்கு சாட்சியாக நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை அளிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை மக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.